வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ரைடர் சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வந்து R15-s பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் R15-s கேட்டிருந்தீங்க, சிங்கிள் சீட்டர் ஆப்ஷன் இருக்குது, R15 ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வண்டி வேறு யாரும் இல்லை, இது நம்ம வெல் பைக்கர், அதாவது டீமன் வெல் பைக்கர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர், அவர் என்னோடய பைக்கர் பிரதர்னு சொல்லலாம். அவரோட வண்டி தான் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வண்டி நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். நிறைய அதிகமாக கேட்கப்பட்ட இன்னொரு வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா NS200 கூட இருக்குது. நான் வீடியோ எடுத்தேன், ஆனால் அது வந்து கரெக்டாகி டெலிட் ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட் இஷ்யூ கைஸ். நான் சரி பண்ணிடுறேன். நான் வந்து இன்னொரு வாட்டி ஷூட் பண்ணி இன்னொரு வாட்டி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை விட்டுருங்க. இப்போ நம்ம R15-s பற்றின ரிவ்யூ பார்க்க போகலாம். இந்த ரிவ்யூவில் வந்து நான் எல்லாமே கொடுக்க போகிறேன் இன்ஃபர்மேஷன்ஸஸ். இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் பாடியிலேருந்து ரைடிங்லேருந்து எல்லாமே லாஸ்ட் மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாமே கொடுக்க போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. வியூ மிரர்ஸ் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா ஓகே. நீங்கள் ரொம்ப அகலமாக இருந்தீங்கன்னா, அது உங்கள் பாடி ரொம்ப வைடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. ஹெட்லைட் பற்றி பார்த்தீங்கன்னா லோ பீம் நல்லா இருக்காது, ஐ பீம் நல்லாயிருக்கும். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் கூட நல்லா தான் இருக்குது. பிரேக்கிங் Yamahaல பிரேக்கிங்கு பில்டு குவாலிட்டி மட்டும் தான் சூப்பராக இருக்கும் எப்பவுமே. ஸோ அதனால் இருக்குது. இப்போ வண்டி ஓட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்கிறதுக்கு மறந்துடுறேன். ஸோ இந்த இன்ஜின் பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் வந்து ஸோ இந்த வண்டி பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிசின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வண்டி வந்து ஒரு 149 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு வந்து 149 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 16 bhp பவர் இருக்குது. டார்க் பார்த்தீங்கன்னா 15 Nm. அதே அந்த டியூக் 125 14.5 Nm நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல ஃபீச்சரு. நம்பர் ஆஃப் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கியர்ஸ் வந்திருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து பிரேக் பார்த்தீங்கன்னா 267 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து பை பிரேக் கேலிப்பர்னு நினைக்கிறேன், தெரில. இது வந்து அந்த பிராண்டும் தெரில, அதனால் எனக்கு ஒழுங்காக தெரியல இந்த கேலிப்பர்னு சொல்லிட்டு. இது வந்து 267 mm டிஸ்க்கு. டயர் பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 90/80 17 inches டயரு. பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130
செக்ஷன் தந்திருக்காங்க. 130/70 17 இன்ச்சஸ் தந்திருக்காங்க. இது எல்லாமே அலாய் வீல் தான், வேறு எந்த இதுவும் இல்லை. இது ரெண்டுமே டியூப்லெஸ் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரியல் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 220 mm தந்திருக்காங்க. அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி கேட்டிங்கன்னா சில பேருக்கு எவ்வளோ மைலேஜ் தரும் வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து ஹைவேல ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 50-55 தரும். அது ஸ்பீட் மெயின்டைன் பண்ணால் தான். இல்லையா உங்களுக்கு வந்து இல்லையாட்டி உங்களுக்கு வந்து இது தரும். சிட்டியில் ஓட்டிங்கன்னா ஒரு 40-38 தான் மினிமம்ங்க. அதை விட கம்மியாக தரத்துக்கு சான்சஸ் நிறைய இல்லை. ஆனால் நீங்கள் வண்டி சர்வீஸ் மெயின்டைன் பண்ணலன்னா இது ரொம்ப கம்மியாக தரும். அண்ட் அவ்வளோதான் இந்த வண்டி. நான் வண்டி ஓட்டி உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும். ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே, ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போது 2 மைக்கில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். வண்டியை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ஹீட்டிங் இஷ்யூன்னு சொன்னால் அதிகமாக இல்லை, 75% ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. கேடிஎம் மாதிரி ரேடியேட்டர் ஆன் ஆகுறது அதெல்லாம் நான் இந்த வண்டியில் ரேடியேட்டர் சவுண்டு நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவரது எப்பவுமே நான் தான் ஓட்டுவேன், என் வண்டி அவர் தான் ஓட்டுவார். ஆனால் இதில் ரேடியேட்டர் சவுண்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அதிகமாக இல்லை, ஏன்னா இது வந்து ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அது பின்னாடி சிங்கிள் மோனோ கிராஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தந்திருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக கம்ஃபர்ட் இல்லை. அதாவது நீங்கள் ஒரு ஹிமாலயன் ரேஞ்சுக்கு நீங்கள் அது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கார்னரிங் அப்போ இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப உதவும், ஏன்னா குதிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய உதவும். இந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கும்போது குதிக்காது, அதனால் உங்களுக்கு நல்ல கார்னரிங் ஆங்கிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நல்லது வைப்ரேஷன் அதிகமாக இல்லை, கேடிஎம் அளவுக்கு ரொம்ப இல்லை, கம்மியாக இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு இந்த வண்டியில். இது வரைக்கும் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த கிர்ன்னு வரும் பார்த்திங்க வைப்ரேஷன் சவுண்டு, அந்த சவுண்டு எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ப்ளஸ் ஹெட்லைட்டு இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஹெட்லைட் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபீம் நல்லாயிருக்கும், லோ பீம் சுமாராக இருக்கும். என்ன டார்க் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மலை ஏறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வண்டி லோ கியர் பண்ணி தான் ஏற்றணும், பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஏறும். அதான் மலையில் எல்லா வண்டியும் ஸ்லோவாக தான் ஏறணும்னு எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக தான் இருக்குது டார்க்கு. நீங்கள் சிட்டியில் ஓட்டும் போது நீங்கள் கியர் ஷிஃப்ட் மாற்றிட்டே இருக்கணும், அது ஒன்று. ஹைவேல க்ரூசிங் அப்போ நல்லாயிருக்கு இந்த வண்டி. 120 ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம், அது மாதிரி ஸ்வீட் ஸ்பாட் இருக்குது அந்த வண்டிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா V3யில் உங்களுக்கு VVA இருக்குது, அதனால் நீங்கள் அதிகமாக கவலைப்பட இது இல்லை. ஆனால் இந்த R15-sல VVA இல்லை, அதாவது இது வந்து பழைய 150 இன்ஜின்றதுனால உங்களுக்கு. மற்றபடி ஹிமாலயன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் மாற்றுறது கவலையே வேணாம், அது சல்லுன்னு ஏறிடும். இந்த வியூ நல்லாயிருக்கு இந்த வியூ. இது வந்து வெள்ளூரில் சத்தோசாரி என்ற மலையில் இருக்குது. இந்த மலை சத்தோசாரியில் இருக்குது, இந்த மலை சத்தோசாரியில் இருக்குது. நீங்கள் ஹிமாலயன் கூட நான் இங்கே தான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த வண்டியும் அங்கே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நல்லா இருக்கேன் இந்த லொக்கேஷன் சொல்லிவிட்டு. லாக் ஆகும், இது வந்து ஸ்லிப்பர் கிளச் இல்லை இந்த வண்டியில், அதனால் லாக் ஆகும். பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து நல்லாயிருக்கு பவர். ஓகே, 150 இன்ஜினுக்கு 150 சிசிக்கு இது நல்ல பவரு. ப்ளஸ்ஸு நீங்கள் ஹைவேயில் வேணால் நீங்கள் போகலாம், ஒரு 135 எல்லாம் நீங்கள் நல்லா பண்ணலாம், 140 கூட போகலாம். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க 145 150, அதெல்லாம் உண்மை தாங்க. V3க்கெல்லாம் 160 கூட போவோம். அதனால் 150 சிசின்னு சொல்லிட்டு எப்படி குறைவாக எடை போட்டுறாதீங்க. இந்த வண்டி நல்ல வண்டி. இந்த சிட்டி யூஸ்க்கு இந்த வண்டி செம்மையாக இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செம்ம பயங்கர வெயில், அதனால தான் லைட்டாக எனக்கு காலில் ஹீட்டு தெரியுது. இல்லைனா இந்த வண்டியில் ஹீட்டே எனக்கு தெரியாது, ஸ்மூத்தாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் எனக்கு பிடிக்காதது ஒன்றுனா இந்த ஹேண்டில் பார் ரொம்ப சின்னதாக இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. ஹேண்டில் பார் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு இங்கே கை பாருங்கள் ஒரு மாதிரி இதாகிடுச்சு, கை ரொம்ப ரெட்டாக ஆகிடுச்சு, அது எனக்கு பிடிக்கல. அப்புறம் கிட்ட வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இதாகிடும், என்னது இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் எனக்கு இது பிடிக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியை பற்றி நான் சொல்கிறது. இந்த வண்டியில் அதிகமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வாக்கர் வந்து காட்டுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளைம் ஆகுது. RPM 10.5K RPMல ரெவல்யூமீட்டர் போகுது. அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. இது வந்து BS4ன்றதுனால ஹெட்லைட் ஆன்லேயே தான் இருக்கும். லெஃப்ட் பீம் ஆனில் தான் இருக்கும் லோ பீமுக்காக. ஐபீம் போட்டால் 2 பீமும் எரியும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.